ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து மாடியிலேருந்து வராங்க. வந்தோடனே சாரதம்மா வந்து பேசுகிறாங்க ஆதிக்கிட்ட. உட்காருப்பா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா நீயும் பாரதியும் எப்போ தான் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிக்கிருக்கேன். உங்களுக்கு நான் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து 2 பேரும் வந்து என்ன பிரச்சனைன்னே தெரில, தனித்தனியாகவே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை பாரதி கிட்ட கேட்டியா அப்படின்னோடனே, அம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, பாரதி வந்து வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே ஒன்றையே பார்த்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பேசுகிறாங்க. என்னம்மா பேசுகிற நீ? பாரதி வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்காக உடனே வந்து நான் அவங்கள வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாதும்மா. பாரதி வேலைக்கு போகிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்குன்னு உண்டான வந்து சுயமரியாதையை வந்து நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவ்வளோ தூரம் பேசுகிறியம்மா, நீ வந்து பாரதியை ஏற்றுக்கிட்டியா, இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்களான்னு ஆதி வந்து செம்ம அதிரடியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாகிறாங்க சாரதா. என்ன ஆதி பேசுகிற? வழக்கமாக எல்லா பொண்ணுங்களையும் வந்து உடனே வந்து இன்னொரு வீட்டில் வந்து ஏற்றுப்பாங்களா என்ன? அவங்கள பற்றி பார்க்கணும், பேசணும், பழகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம வீட்டு ஆளாக வந்து ஏற்றுப்பாங்க. அதை விட்டுட்டு எடுத்தோடனே வந்து நீ வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் ஆதி. அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன தான் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, முடியவே முடியாதும்மா. நான் வந்து பாரதி விஷயத்தில் வந்து அவங்க தான் வந்து முடிவு எடுக்கணும் தவிர நான் ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்கிறீங்களே, கூடி சீக்கிரம் வந்து நான் அத்தை மனசை மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடியுது.